ஹலோ ஆர்டிஸ்ட் ரிவ்யூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அர்ச்சனா சபரிகிருஷ்ணன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ளவர்ஸ். இதுக்கு முன்னாடி டாபிக், அதாவது டாபிக் 1 பேசிக் எலமெண்ட்ஸ், அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோமோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, சின்ன சின்ன பேசிக் ஃப்ளவர்ஸில் இருந்து ஒரு ரோஸ் வரைக்கும் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். கோன் ஹேண்டிலிங் இன்னும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலை அப்படின்னா கோன் ஹேண்டிலிங்கை ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்லித்தரேன். இந்த 2 ஃபிங்கர்ஸ் வந்துட்டு நான் யூஸ்வலாக ஹோல்ட் பண்ணுற மெத்தடு. இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்கு இடையில என்னோட கோன் வந்து ஹோல்டிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். என்னோட தம் ஃபிங்கரை தான் வந்துட்டு நான் வந்து ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது ரொம்ப சிம்பிள் ஃப்ளவர். இதெல்லாம் பார்த்தோன்னா மைக்ரோ ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஸ்பைரல் தான். ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல பெரிய சைஸில் டாட்ஸ். இது ஒரு மைக்ரோ ஃப்ளவர். சரிங்களா? இந்த மைக்ரோ ஃப்ளவரில் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பைரல் இருக்குது, அதை சுற்றி டாட் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த மைக்ரோ ஃப்ளவருக்கும் பேஸாக நான் ஸ்பைரலை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ராப் மாதிரியான ஒரு ப்ரெஷர் கொடுத்து போட போகிறோம். ஸோ இது டைரக்ட் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக போட வரல, இப்போ நம்ம பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறதால இந்த ஃப்ளவரை எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் ஹம்ப் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹம்புக்குள்ளே அப்படியே நம்ம ஃபில் பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபில் பண்ணால் இந்த ஃப்ளவரை கொஞ்சம் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், இந்த மாதிரி ஃப்ளவர் போடுறது. ஓகே, இப்போ இதே மாதிரியே தான் கொஞ்சம் நம்ம பெரிய சைஸில் போடுவோம். சேம் ஸ்டார்டிங்க்கு பேஸை வந்து நான் ஸ்பைரல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 4 பக்கமும் தின் அண்ட் டால் ஹம்ப் மாதிரி போட போகிறோம். இதை நீங்கள் இப்படி டைரெக்டாக போடலாம். பட் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே முடிக்கும்போது ஈவனாக இருக்காது. ஒன்று வந்துட்டு பெருசாக, ஒன்று சின்னதாக, அந்த மாதிரிலாம் போயிடும். ஸோ இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸ்பைரல் போட்டுட்டு 4 டைரக்ஷன்ஸ், அதாவது 4 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை சின்ன சின்னதாக நீங்கள் டாட் மாதிரி வச்சு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் நீங்கள் ஒரே சைஸில் ஹம்ப் போடணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன ஹம்ப்பு சைஸ் கொடுக்குறீங்களோ அதே சைஸில் தான் போடணும். இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்குள்ளேயும் போட்டுட்டு வாங்க. ஃப்ளவரினுடைய அந்த ஷேப் மாறாமல் உங்களால் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஃப்ளவருக்கும் இல்லையா? ஸோ 4 பக்கமும், அதாவது 4 டைரக்ஷன்ஸ்லையுமே மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹம்ப் போடுங்க. உங்களுக்கு ஃப்ளவர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதே ஃப்ளவரை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். நம்ம ஸ்பைரலினுடைய அளவு அதே தான். 4 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங்குள்ளேயும் நான் ஹம்ப் போட்டிருக்கேன். இந்த ஹம்ப் பார்த்தீங்கன்னா போன ஃப்ளவரை விட இந்த ஃப்ளவரில் கொஞ்சம் பெருசாக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டாட் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா சப்போர்ட்டிவ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவருக்கு போக போகிறோம் நம்ம. அதாவது ரோஸ் மாதிரி இருக்க ஒரு ஃப்ளவர் பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ளவர்னுடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பைரலை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்க ஃப்ளவர்ஸ் போடுறீங்க அப்படின்னா உள்ள ஸ்பைரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைரலுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு உள்ள டாட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த ஹம்ப்ஸ் கொடுத்துக்கலாம். தெரியுதா? ஸோ உங்களுக்கு பேஸ் உள்ளே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எய்தர் ஸ்பைரல், அப்படி இல்லைன்னா சர்க்கிள் போட்டு டாட் வைக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரோஸ் மாதிரி ஃப்ளவருக்கு நம்ம வந்திருக்கோம். நான் சொன்ன இதுக்கு ஸ்பைரல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர்னுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும், பெருசாக உங்களால் காட்ட முடியும். இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேவ் ஷேப் யூஸ் பண்ணி போட போகிற பெட்டல் தான் போட போகிறோம். ஒன்று வந்து சின்னதாக, ஒன்று பெருசாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹம்ப்பு வர இடம், அதாவது இந்த மேலே இந்த வேவில் ஹம்ப் மாதிரி வர இடத்துல ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கும். ஆனால் நாங்கள் ரோஸில் போடும்போது ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் போட போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு பெட்டல் போட்டுட்டேன். அடுத்த பெட்டல் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக, ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக, இந்த மாதிரி. இது ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பெட்டலு. அடுத்து செகண்ட் லேயர், ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபைனலாக இதுக்கு திக்காக அவுட்லைன் கொடுக்கணும். அப்போது உங்களுக்கு அந்த ரோஸ் வந்து ரொம்ப
அழகாக தனியாக தெரியும் டிசைனில் இருந்து. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ரோஸ் வச்சு போடக்கூடிய ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா அதில் ரோஸ் மட்டுமே ஒரே ஃப்ளவராக இருக்காது. அந்த ரோஸ் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்டிவ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ சுற்றி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ரோஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் வந்துட்டு திக்காக கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக அது மட்டும் தனியாக தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு ரோஸ் பேட்டர்னை கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்க பெட்டல்ஸ் வச்சுட்டு நம்ம போடுவோம். ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஒரு லேயர் முடிச்சாச்சு. இது செகண்ட் லேயர். இதுக்கு தேர்ட் லேயர் இன்னொன்று. சேம் தான். இதில் என்னென்னா பெட்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம். இதில் சின்ன சின்னதாக போட்டு ஒரு 3 லேயர் போல் நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இதுக்கும் அவுட்லைன் வந்துட்டு திக்காக கொடுத்துருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் தனியாக தெரியும். ஒரு ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி இதை தனியாக நம்ம தெரிய வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, நான் சொன்ன ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி போட போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் பஞ்ச் போட மாட்டோம். கூட வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு தான் போடுவோம் அப்படின்னு. சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா வெறும் இந்த ஃப்ளவரோட நிற்காது. இது கூடவே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு லீஃப் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் தான். ஸோ அப்போ அந்த லீஃப் எப்படி போடுறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். லீஃப் வரைகிறதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹம்ப் போட்டுக்கோங்க. மேலே ஒரு ஹம்ப்பு, கீழே ஒரு ஹம்ப் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டுட்டு உள்ளே லைட்டாக அப்படி ஒரு சின்ன கோடு மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லீஃப், அழகான லீஃப் ஃபார்ம் ஆகும். இது சிங்கிள் லீஃப்க்கு. இதே 2 லீஃப் போடணும் அப்படின்னா ஹம்ப் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. அதே மாதிரி இதை கவர் பண்ணுங்கள். கீழே இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று போடுங்க. போட்டுட்டு உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்தீங்கன்னா 2 லீஃப் வரும். ஸோ இது ஒரு லீஃப்க்கு, இது 2 லீஃப்க்கு. இதே மாதிரி 3 லீஃபும் போடலாம். கீழே ஒன்று, மேலே ஒன்று. இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் போட முடியும். இப்படி ஒரு ஹம்ப்பு, இப்படி ஒரு ஹம்ப்பு போட்டாச்சா. ஸோ இப்போ 2 லீஃப் வந்துருச்சு. இதில் இருந்து நீங்கள் இந்த சைடு ஒன்று போடும்போது உங்களுக்கு 3 லீஃப் வந்துடும். ஸோ ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அது கூட நீங்கள் இந்த மாதிரி 2 லீஃபோ 3 லீஃபோ இருக்க மாதிரி போடலாம். இது 3 லீஃப்க்கு. இது ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட்டு. அடுத்த சப்போர்ட்டிவ் எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கர்வ் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு லேயர். இது கர்வுக்கு போடுறதுக்கு. ஃப்ளோரல் பஞ்சுக்கு இதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் தான். சரி, இது மட்டும் தான் சப்போர்ட்டிவ் எலமெண்ட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் கூட சில சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு 3 லைன் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி டாட் வச்சோன்னா இது ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் தான். இப்போ இந்த லீஃப் போட்டோம் இல்லையா, இந்த லீஃப்லையே லீஃப் போட்டுட்டு உள்ளே ஒரு வாட்டி திக் பண்ணணும் அந்த லீஃபை. இந்த மாதிரி திக்கான லீஃப் கொடுக்கறது இதுவும் ஒரு வகையான சப்போர்ட்டிவ் எலமெண்ட் தான். லீஃப்குள்ளே இந்த மாதிரி திக் பண்ணுங்கள். சாதாரணமாக லீஃப் வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு திக் பண்ணும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு லீஃப் இன்னொரு லீஃபை டச் பண்ணல, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் தான். இப்போது இந்த ரோஸு, இந்த சப்போர்ட்டிவ் எலமெண்ட், இந்த லீஃபு, இந்த கர்வ் டிசைன், இந்த லைன் அண்ட் டாட் டிசைன் இதை மட்டும் வச்சுட்டு நான் இங்கே ஒரு சின்ன ஃப்ளவர் பஞ்ச் மாதிரி போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்துட்டு ரோஸ் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைரலை வந்துட்டு பேஸ் டிசைனாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு செட்டு. செகண்ட் செட் ஆஃப் பெட்டலு. இது தேர்ட் செட் ஆஃப் பெட்டல். இப்போ அவுட்லைன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்துக்குமே. அதனால் இந்த ரோஸ்க்கு இப்போ நம்ம திக்காக அவுட்லைன் கொடுத்துக்கலாம்.
அவுட்லைன் கொடுத்தாச்சா? இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு அதை இப்போ யூஸ் பண்ணலாம். ஸ்பைரல் போட்டுட்டு இந்த ஃப்ளவரு, அடுத்து இந்த மாதிரி ஹம்ப் வச்சு வர ஃப்ளவரு, ஒரு லீஃபும் தனியாக நான் போட்டிருக்கேன். 3 பஞ்ச் ஆஃப் லீஃப் வந்து ஒன்றா போடுற மாதிரி போடல, தனித்தனி லீஃபாக தான் போட்டிருக்கேன். அந்த குட்டி ஃப்ளவர் போட்டிருந்தோம் இல்லையா, ஸ்பைரல் போட்டுட்டு டாட் வைக்கிறது, அதுவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து இந்த சைடில் அதே மாதிரி தனித்தனி லீஃப் வச்சு போட்டுக்கிறேன். இங்கே நான் எதுவும் ஃப்ளவர் போடலை, சும்மா ஸ்பைரல் தான் போடுறேன். இந்த மாதிரியும் நம்ம சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் மெஹந்தி பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரி நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே ஃப்ளவர் போட்டுக்கலாம். இங்கே அந்த திக் லீஃப் சொன்னேன் இல்லையா, அந்த லீஃப் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சாதாரணமாக லீஃப் மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், உள்ளே இப்படி ஒரு லைன் திக் லைனாக அப்படியே அதை ஃபில் பண்ணுங்கள். லீஃபுக்கு உள்ளே பண்ணுங்கள், அப்போ அந்த லீஃப் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான ஃப்ளவர் பஞ்ச், ரொம்ப ஈஸியும் கூட. கர்வ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி கர்வ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்க சிம்பிள் சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ், அப்புறம் மேலே போட்டிருக்க இந்த ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ இந்த ஃப்ளவர் பஞ்ச் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரோஸ் ஃப்ளவர் பஞ்ச். இப்போ இது கூடவே அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஒரு பெரிய ஃப்ளவராக நம்ம போட்டுட்டு ஒரு பஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது 2-3 ஃப்ளவர் பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டு அது கூடவே குட்டி குட்டியாக லீஃப் போட்டால் ஒரு ரோஸ் பஞ்ச் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ளவர் எப்படி வரையணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு ஸ்டார்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் தான். கொஞ்சம் பெரிய ஸ்பைரலாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்ட மாதிரியான பெட்டல். சரிங்களா? இது ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் இருக்க மாதிரி போடணும். ரொம்ப பெருசான ஃப்ளவர் கிடையாது இது. அவ்வளோதான். ஒரு ஃப்ளவர் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதுமானது. இப்போது இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவர் இருக்க மாதிரி போட போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சின்ன ஸ்பைரல், இப்போ போட்டிருக்கிறத விட ஸ்பைரல் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் இருந்து இதே மாதிரி பெட்டல்ஸை ஃபார்ம் பண்ணணும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளவரை பாதியாக கட் பண்ண மாதிரி தெரியணும். சேம் இப்போ நம்ம இங்கே என்ன ஃப்ளவர் போட்டிருக்கோமோ இதே தான், கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் ஆன பேஸ் ஸ்பைரலு. உங்களுக்கு வேணும்னா உள்ளே இந்த ஃப்ளவர் கூட போடலாம். நான் வந்து இந்த பஞ்சை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் ஓவராலாக நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்னா ஒரு ஃப்ளவருக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணலாம். நான் வந்து பஞ்சாக தான் நான் பண்ண போகிறேன், அதனால் இதை நான் இப்போ ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது இதுக்கு மேலே லீஃப் போட போகிறோம். எந்த லீஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 3 லீஃப், அதே மாதிரியான லீஃப் தான் போட போகிறோம் இங்கேயுமே. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷன், சென்டரில் அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 லீஃபு, சென்டரில் ஒரு லீஃப்.
இதுக்கு உள்ளே வந்து சின்ன சின்னதாக நம்ம கோடு மாதிரி போட்டு காமிச்சோம் அப்படின்னா லீஃப் அழகாக தெரியும். அடுத்தது இந்த ஃப்ளவர் பஞ்சு கூடவே இந்த லீஃபுக்கும் மொத்தமாக ஒரே அவுட்லைனாக கொடுத்துட்றேன். மொத்தமாக ஒரே அவுட்லைனாக போட்டுக்கணும். அப்போது இது வந்து ஒரு சின்ன சைஸ் ரோஸு, அதனுடைய ஃப்ளவர் பஞ்ச். இப்போது இந்த ஃப்ளவர் பஞ்சுக்கும் இந்த ஃப்ளவர் பஞ்சுக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஃப்ளவர் போட்டுட்டு அது கூட நிறைய மைக்ரோ ஃப்ளவர்ஸ், அதாவது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டு லீஃபு அண்ட் இன்னும் 2 சப்போர்ட்டிவ் எலமெண்ட்லாம் போட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக சப்போர்ட்டிவ் எலமெண்ட் ஒன்றும் கிடையாது, லீஃப் மட்டும் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரோஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன், அதாவது ஒரு ரோஸ் வச்சு நம்ம டிசைன் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நம்ம அப்கமிங் கிளாஸஸில் நம்ம வெறும் ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு எப்படி நம்ம ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைக்ரோ ஃப்ளவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃப்ளவருக்கு இங்கே நம்ம போட்டிருக்கிறது வெறும் ஒரு ஸ்பைரல், அதை சுற்றின டாட் மட்டும்தான். அடுத்தது இதுவும் ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ ஃப்ளவர் தான். இதுக்கு என்ன போட்டிருக்கோம்னா ஸ்பைரல் போட்டுட்டு சாதாரணமாக ஹம்ப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ஹம்புக்குள்ளே ஃபில் பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த ஹம்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஹம்புமே ரொம்ப சின்னதாக இருக்குது, இது வந்து ஒரே பெரிய ஹம்பாக இருக்குது. அவ்வளோதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அடுத்தது இந்த மாதிரி பக்கத்தில் கிட்ட ஹம்ப் வர மாதிரி போடணும், அதுவும் நீட்டாக இருக்க மாதிரி போடணும் அப்படின்னா அப்போ ஸ்பைரல் போட்டுட்டு 4 பக்கமும் 4 டைரக்ஷன்ஸ்லையும் நீங்கள் சின்ன சின்னதாக மார்க்கிங் வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் செட் ஆஃப் ஹம்ப்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி டிசைன் போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் டாட் வைக்கும்போது இந்த ஃப்ளவரை கொஞ்சம் பெருசாக்கி காட்டின மாதிரி இருக்கும். அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஹம்ப் யூஸ் பண்ணி போடுற ஃப்ளவருக்கு எல்லாமே நீங்கள் பேஸ் டிசைன் ஸ்பைரல் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு டாட் வச்சு கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரோஸ் போடணும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேவ் ஃபார்மில் போடணும் ஹம்பையே. இதை போட்டுட்டு என்ன பண்ணுறோம் இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் இருக்க மாதிரி அப்படியே சுற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். இது வந்து 1 லேயர் 2 லேயர் 3 லேயர் அந்த மாதிரி 3 லேயருக்கு ஒரே மாதிரி இதே பெட்டலே திரும்ப போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு சின்னதாகவும் இன்னொரு சைடு பெருசாக இருக்க மாதிரியும் நம்ம காட்டணும். அப்போது அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆயிருக்க மாதிரி தெரியும். இது வந்து எல்லாமே பெரிய சைஸ் ஆஃப் பெட்டல்ஸ், இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு 3 லேயருக்கு போட்டிருக்கும். நீங்கள் பெருசு போட்டாலும் சரி, இல்லை மாதிரி இந்த சின்னதாக அந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் போட்டாலும் சரி, கண்டிப்பாக இதுக்கு திக்காக அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெறும் ஃப்ளவர் மட்டும் வச்சுட்டு நம்மளால் பெருசாக டிசைன் ஃபார்ம் பண்ண முடியாது. அது கூடவே கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இது வந்து சிங்கிள் லீஃப், இது டபுள் லீஃப், இது வந்து 3 இருக்க மாதிரி, லீஃபே வந்துட்டு 3 லீஃப் இருக்க மாதிரி. இது வந்து பார்த்தோன்னா திக் லீஃப் தான். இதே மாதிரி லீஃபே போட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம திக் பண்ணோம்னா இந்த மாதிரி லீஃப் டிசைன் நமக்கு ஃபார்ம் ஆகும். இது கர்வ், இது வந்துட்டு சும்மா கர்வ்டு லைன் அண்ட் டாட் வச்சு ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ளவர் பஞ்சை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் மேலே சொல்லியிருக்க இந்த குட்டி ஃப்ளவர்ஸையும் கூட நம்ம வச்சுருக்கோம். இப்போது இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ளவர் இண்டிவிஜுவல் ஃப்ளவர் நான் இங்கே போடுறேன். ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்பே தான். ஹம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போடுறேன், நல்லா இந்த மாதிரிலாம் போடலை, சும்மா ரொம்ப ஒரு குட்டியாக இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். 1 லேயர் 2 லேயர், அதுக்கு மேலே பெருசாக போடாதீங்க. நல்லா 3-4 லேயர்லாம் போட்டு அடுக்கி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது இது பார்க்குறதுக்கு. அதனால் சின்னதாகவே போடுங்க, அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி போட்டாலே போதும் உங்களுக்கு. இதே வந்துட்டு பக்கத்தில் இதே மாதிரி நம்ம 2 ஃப்ளவர்ஸ் போட்டோம். அப்படி 2 ஃப்ளவர்ஸ் பக்கத்தில் போட்டுட்டு இந்த 3 லீஃப் இருக்க மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் கொடுத்தோன்னா வெறும் ஃப்ளவர் அண்ட் லீஃப் வச்சுட்டு ஒரு டிசைன் நம்மளால் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட டவுட் என்ன அப்படின்றத கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye bye.